ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரெஷர் ப்ளஸ் ஏ டிவைடட் பை வால்யூம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் டிவைடட் பை வால்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபி வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க சூழலில் ஏவோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னு சொன்னாக்க ப்ரெஷர் ப்ளஸ் ஏ டிவைடட் பை வால்யூம் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போ இந்த வால்யூம் ஸ்கொயர்டை காமனாக எடுத்தோம்னு சொன்னாக்க ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஹோல் டிவைடட் பை வால்யூம் ஸ்கொயர்டுன்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ எப்போ ரெண்டு வேறு வேறு அளவீடுகளை நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க யூனிட் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்போ ஏவோட யூனிட் வந்து ப்ரெஷர் யூனிட் இன்ட்டு வால்யூமோட ஸ்கொயர் யூனிட்டு. ப்ரெஷர் யூனிட் வந்து நத்திங் பட் பாஸ்காலு. வால்யூம் ஸ்கொயரோட யூனிட் வந்து மீட்டர் பவர் 6. ஓகேங்களா? ரைட்டு. இந்த பாஸ்காலை நம்ம எப்படி எழுதலாம்? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ இந்த மீட்டர் ஸ்கொயர்டும் அந்த மீட்டர் பவர் 6 கட்டாகி மீட்டர் பவர் 4ன்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நியூட்டன்றதை கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டுன்னு நம்ம எழுதலாம். அப்போ இந்த கேஜி மீட்டர் பவர் 5 டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர்டு நமக்கு கிடச்சிருக்கும். கேஜிக்கு வந்து எம்மு, மீட்டர் பவர் 5க்கு வந்து எல் பவர் 5 டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர்டுக்கு வந்து டி இன்வர்ஸ் 2 போட்டணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்பர் 1 எம் இன்ட்டு எல் பவர் 5 டி இன்வர்ஸ் 2ன்றது ஆன்சர்.